டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை இது எல்லாமே ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. வேறு ஏதாவது வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேஸ்டான உப்பு உருண்டையை எப்படி செய்யலாம் அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உப்பு உருண்டை வந்து பயங்கர ஃப்ளேவராக செம்மவே டேஸ்ட்டாக இருக்கும். பயங்கர ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இதெல்லாம் ஒரு 4-5 சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு நல்ல கம்முன்னு இருக்கும். ரொம்ப நேரம் பசி தாங்குங்க. இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் 2-3 பேர் இருந்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியே உங்களுக்கு போதும். ஸோ அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெரிய தேங்காவை துருவி எடுத்துட்டு இது 2யும் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சிலையோ அப்படி இல்லைன்னா கிரைண்டர்லையோ ரவை பதத்துக்கு வந்து இந்த மாவை கிட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா இது நல்லாவே இருக்காது. அதனால் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அகலமான பாத்திரம், நான் வந்து பெரிய கடாயை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கடாய் தான் வந்து அதை கிண்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஸோ அதனால் பெரிய கடாயை அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, அந்த காஞ்ச மிளகா வந்து 2-3 காஞ்ச மிளகா தான் போதும். அது கூட போய் வந்து கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இதில் ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கைவிட்டீங்க அப்படின்னாலும் அடி பிடிச்சிரும். அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கைவிடாமல் ஒரு 3 to 5 minutes வந்து கிண்டிகிட்டே இருங்க. 3/4 வேக்காடு வெந்தாவே போதும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ 3/4 வேக்காடு, அதாவது இந்த மாவு வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கையில் ஒட்டாமல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இது லேசாக சூடாக இருக்கும் போதே இந்த மாவை கொஞ்சம் லூஸாக சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி ஒரு இட்லி தட்டில் ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான ஃப்ளேவரான செம்மவே டேஸ்டான உப்பு உருண்டை ரெடி ஆயிருங்க. இந்த உப்பு உருண்டைக்கு நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி இது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியே எதுவுமே தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் சர்க்கரையோட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்பு உருண்டை. இந்த சட்னியோட ரெசிபிஸ் எல்லாமே நம்ம கிடை சட்னி சேனலில் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே லைக் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு செஞ்சு பார்த்து பிடிச்சதா எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் கிடை சட்னி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம்.